ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது நடைபயிற்சி மேற்கொண்டு மக்களை சந்திக்கிறார். சம்பத் நகர் சாலையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் உடன் நடந்து சென்று திமுகவிற்கு அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். இது பற்றிய விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள் என்ன? வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார களம் என்பது சூடு பிடித்திருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாகத்தான் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களை சந்திப்பதும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதுமாக பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றிரவு ஈரோடு வருகை தந்தார். ஈரோட்டில் தங்கியிருந்த அவர் இன்று காலை தற்பொழுது மக்களை சந்தித்து நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கின்றார். பெருந்துறை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த அவர் தற்பொழுது சம்பத் நகர் உழவர் சந்தையில் மக்களையும் அங்கிருக்கக்கூடிய வணிகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அவர் தற்பொழுது ஆதரவு திரட்டக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரோடு சம்பத் நகரில் இறங்கி அங்கிருந்து நடைபயிற்சியாக உழவர் சந்தைக்கு வருகை தந்த முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடிய வழிநடுகளும் இருந்த மக்களை சந்தித்தார். அவர்களிடம் திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றதா, முதலமைச்சரினுடைய அந்த தனி பிரிவிற்கு அனுப்பக்கூடிய மனுக்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, அது குறித்த தகவல்களையும் கேட்டார். அதே போன்று மக்களினுடைய பிரச்சனைகள், குறைகள் உள்ளிட்டவற்றையும் கேட்டறிந்தார். பல்வேறு அமைப்பினரும் கூட இங்கு திரண்டு வந்து மனுக்களையும் கூட முதலமைச்சரிடம் வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சம்பத் நகர் உழவர் சந்தைக்குள் வந்து அங்கு காய்கறி வாங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய வியாபாரிகளை சந்தித்து தற்பொழுது திமுக வாக்களிக்க கோரி ஆதரவு திரட்டி வருகின்றார். இதற்கு பிறகாக இன்று மாலையில் ஈரோட்டில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். ஈரோடு சின்னியம்பாளையத்தில் இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷ், கரூரில் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் ஆகிய 3 பேரையும் ஆதரித்து சின்னியம்பாளையத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று பிரச்சார உரையாற்ற இருக்கின்றார். குணசேகரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஈரோடு சம்பத் நகரில் நடந்து சென்று பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டி வருகிறார். மாலையில் சின்னியம்பாலத்தில் பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் ஈரோடு, கரூர், நாமக்கல் வேட்பாளர்களுக்கு அவர் ஆதரவு திரட்டி கொண்டு வருகிறார். பொதுமக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே ஆதரவை கேட்டு பெறுகிறார். ஈரோட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது ஆதரவில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சம்பத் நகரில் நடந்து சென்று பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டி வருகிறார். திமுக வேட்பாளரான பிரகாஷுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலையில் சின்னியம்பாளையத்தில் உள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். ஈரோட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இன்று மாலையில் சின்னியம்பாளையத்தில் பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது ஈரோடு உள்ள சம்பத் நகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.